أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மெஹராஜ் பயணத்தில் இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக நமக்கு ஒரு உபதேசத்தை சொல்லி அனுப்புகிறாங்க. அது என்ன அப்படின்னா, சுவனத்துடைய மண் ரொம்ப தூய்மையானது, சுவனத்துடைய நீர் ரொம்ப சுவையானது, சுவனம் என்பது அது ஒரு சமவெளியை போன்றது, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு திக்ரும் அங்கு மரமாக நடப்படும் அப்படின்னு சொன்ன உபதேசம். இந்த உபதேசத்தை மையப்படுத்தி தான் நாளைக்கு நம்ம மறுமையில் ஒரு நீண்ட நெடிய பயணத்திற்கு பின்னால், மன்னரைகளிலிருந்து எழுப்பப்பட்டு காத்திருப்பில் இருந்து விசாரணைக்கு பின்னால் அல்லாஹுடைய கருணையால் நமக்கு சுவனம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது, சுவனத்தில் நமக்கான இடத்துல, சுவனத்தில் நமக்கான சமவெளியில் நாம் இளைப்பாறுவதற்காக திக்ருகளின் மூலமாக நமக்கான மரங்களை நம்ம நடுவோம் அப்படிங்கிற நோக்கில் தான் சுவனத்தில் இளைப்பாறுவோம் அப்படிங்கிற தலைப்பில் தினம் ஒரு திக்ரை நம்ம கற்றுக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிற திக்கர் எப்படிப்பட்ட ஒரு திக்கர் அப்படின்னா, மனித படைப்பை உள்ளடக்கிய ஒரு திக்கர், மனிதன் வாழ்வதற்கான காரணத்தை உள்ளடக்கிய ஒரு திக்கர். அல்லாஹ் மனிதனை எதற்காக படைச்சேன்னு சொல்கிறான், என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் இல்லைன்னு சொல்கிறான். ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் வாழ்வதற்குரிய நோக்கம் என்ன, ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்குரிய நோக்கம் என்ன, என்னை படைச்ச என்னுடைய ரப்பை நான் வணங்கணும், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை வணங்குவதற்கு அப்படிங்கிறது தானே நோக்கம். இன்னும் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிற திக்கருடைய இன்னும் ஒரு சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா, அது ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு திக்கர். இன்னும் எல்லா திக்கர்களையும் விட இதுதான் ஒரு தலை சிறந்த திக்கராகவும் இருக்குது. இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும், ஆதம் நபியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் எல்லா தூதர்களும், இதுவரை அருளப்பட்ட எல்லா வேதங்களும் இந்த ஒரு திக்கரை நிலைநிறுத்துறதுக்காக தான். இது என்ன திக்கர் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான திக்கர். ஒரு மனிதன் இஸ்லாத்திற்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த திக்கர் தான் அவனுக்கு அடிப்படையாக இருக்குது. அப்படி எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த திக்கர் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படிங்கிற திக்கர். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, ஆற்றலுக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, லா இலாஹ் வேறு இறைவன் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர அப்படிங்கிற இந்த திக்கர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை தன்னுடைய சஹாபாக்கள் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய ஈமானை புதுப்பிச்சுக்கோங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஈமானை எப்படி புதுப்பித்து கொள்ள முடியும் அப்படின்னு. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகம் சொல்வதின் மூலமாக உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய நாவை லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் வார்த்தையால் நனைத்து கொண்டே இருங்கள். அப்போது ஏதோ ஒரு அக்கேஷனில் ஒரு சில நேரத்தில் ஓதக்கூடிய திக்ர் இல்லை, எப்பயுமே நம்மளுடைய நாவுகளால் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய தூதர் நம்மளுக்கு ஒரு கட்டளையாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு திக்கருடைய மற்றொரு சிறப்பு என்ன தெரியுமா, யார் இந்த திக்கரை உளமாற சொல்கின்றாரோ அவருக்கு நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரிந்துரை கிடைக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய பரிந்துரை மறுமையில் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்கிட்ட இந்த கேள்வியை முதல்ல கேட்கக்கூடிய நபர் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு. ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி மொழிகளை கற்றுக்கிறதுலையும் ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கிறதுலையும் அதிகம் ஆர்வமுள்ள நபராக இருந்தாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கேள்வியை நீங்கள் தான் முதல்ல கேட்பீங்கன்றதை நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. அப்போ இதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை உளமாற சொல்கின்றாரோ, அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து யார் உளமாற இந்த வார்த்தையை சொல்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையில் என்னுடைய பரிந்துரை கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னொன்று, இந்த திக்கருடைய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த ஒரு திக்கர் நாளை மறுமையில் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அழித்து விட்டு நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டி செல்றதுக்கு ஆற்றல் உள்ள ஒரு திக்கர். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, யார் மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற வார்த்தையை மொழிகிறாங்களோ அந்த மனிதர் சுவனம் செல்வார். அப்போது அவர் நிறைய சிறு சிறு பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் மேலே நம்பிக்கை கொண்டு அவருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாவா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை அவருடைய தீமைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவரை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். திக்ருகளில் சிறந்த திக்ர், இந்த திக்ரை கொண்டு உங்களுடைய நாவை நனைத்து கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. யார் உடைய கடைசி வார்த்தை இந்த திக்ரா இருக்கோ, லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற திக்ரா இருக்கோ, அவர் சுவனம் செல்வார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட திக்ரை நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை ஓதக்கூடியவங்களாக இருக்கும். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்லக்கூடிய நம்ம லா இலாஹ இல்லல்லாவையும் ஒரு திக்ரா செஞ்சிட்ருக்கோமா? இந்த வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகம் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கோமா அப்படின்னா இல்லை தானே. இது நம்ம எப்போ அதிகம் சொல்கிறோம்? மற்ற துவாக்களுக்கும் திக்கருக்கும் கொடுக்குற மதிப்பை லா இலாஹ இல்லல்லாவுக்கு நம்ம கொடுக்குறோமா? இந்த இஹ்லாஸுடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு மதிப்பு நம்ம வாழ்க்கையில் கொடுக்குறோம்? நம்மளுடைய வாழ்நாளில் இந்த வார்த்தையோட அதிகமாக தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய இறுதி நொடியில் இந்த வார்த்தை நம்மளுடைய நாவில் எளிதாக சொல்லக்கூடியதாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் சின்ன வார்த்தை தானே, நம்ம மனனம் பண்ணி வச்சுட்டா சொல்லிடலாம் அப்படின்னு. அப்படி இல்லை. யாருடைய வாழ்க்கை இந்த வார்த்தையோட தொடர்பாக இருக்கோ, யார் தன்னுடைய நாவுகளை இந்த வார்த்தைகளால் அதிகம் நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் தன்னுடைய மரண வேளையிலையும் இந்த வார்த்தையை எந்த ஒரு கஷ்டமும் இன்றி இலகுவாக உச்சரித்து சொர்க்கத்திற்குரிய நபராக மாற முடியும். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், மித்த திக்ர்களை நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக சொல்கிறோம், அல்லாஹ்வை புகழ்கிறதுக்காக சொல்கிறோம். இந்த திக்ரை லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற திக்ரை நம்ம எப்போ சொல்கிறது? இந்த வார்த்தையை மொழிகிறதுக்கு எந்த ஒரு சூழலும், எந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு சந்தர்ப்பமோ இல்லை எந்த ஒரு ஸ்பெஷலான நேரமோ எதுவுமே கிடையாது. இதை நம்ம எப்போனாலும் உச்சரிக்கலாம். நம்ம எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கமோ அப்போ நம்ம இந்த லா இலாஹ இல்லல்லா சொல்லலாம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறுமில்லை, எனக்கு இந்த மகிழ்ச்சியை கொடுத்தது அந்த இறைவன் தான் அப்படி. நம்ம எப்போ கவலையாக உணர்கிறோமோ அப்போ நம்ம இந்த திக்ரை ஓதலாம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, இந்த துக்கத்தை என்னை விட்டு தூரமாக்குறதுக்கு அந்த இறைவனே போதுமானவன் அப்படிங்கிற ரீதியில் இந்த திக்ரை ஓதலாம். நம்ம எப்பெல்லாம் ரொம்ப மன சோர்வாகவும் நம்ம சுற்றி எத்தனை நபர்கள் இருந்தாலும் நமக்கு உதவிக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும் போதும் லா இலாஹ இல்லல்லா ஓதலாம். நான் வணங்கக்கூடிய இறைவன் எனக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த திக்ரை ஓதலாம். எப்பெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய அற்புதத்தையும் இல்லை அல்லாஹ்வுடைய பெரிய ஆற்றலையும் வல்லமையையும் உணர்கிறீங்களோ அப்பெல்லாம் லா இலாஹ இல்லல்லா ஓதலாம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனால் மட்டும்தான் இந்த ஆற்றல்களுக்கும் வல்லமைகளுக்கும் சொந்தம் கொண்டாட முடியும் அப்படிங்கிற விதத்தில் இந்த திக்ரை ஓதலாம். இது வெறும் வணக்கத்தை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இல்லை. லா இலாஹ் வேறு கடவுள் இல்லை, அல்லாஹ்வை தவிர அப்படிங்கிறது நம்ம பொதுவாக எதோட தொடர்பு படுத்திடுவோன்னா வணங்குறதுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படிங்கிறதுல தொடர்பு படுத்துவோம். ஆனால் இதனுடைய ஆழமான அர்த்தம் நம்மளை வாழ வைப்பதற்கு, நம்மளை மரணிக்க வைக்கிறதுக்கு, நம்மளை நேர்வழிப்படுத்துறதுக்கு, நம்மளுக்கு உணவளிக்கிறதுக்கு, நம்மளை மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்கு, நம்மளை துன்பங்கள்லேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு, நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு, நமக்கு நிவாரணத்தை வழங்குறதுக்கு, நம்மளுடைய சூழல்களை நம்மளுடைய விருப்பப்படி தலைகீழாக மாற்றி தருவதற்கு, அறியாத புறங்களிலிருந்து உதவியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆழமான அர்த்தம். அப்போது வாழும் நாட்களில் இந்த திக்ரை அதிகம் ஓதக்கூடியவங்களாக இருப்போம். இந்த திக்ரின் மூலமாக நம்மளுடைய நாவை அதிகம் அசைக்கக்கூடியவங்களாக இருப்போம். வாழும்போது மட்டுமல்லாமல் மரணிக்கும் போதும் நம்ம பேசக்கூடிய இறுதி வார்த்தையாக இந்த திக்ரே இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்வோம். எத்தனையோ மனிதர்களை நம்ம பார்க்குறோம் தானே, அவங்களுடைய இறுதி நேரம் எப்படி எல்லாமோ இருக்குது தானே.
பயணத்தில் இருக்கும்போது சிலருக்கு மரணம் வருது, கழிவறையில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு மரணம் வருது, குளிக்க போகும்போது மரணம் வருது, உணவு உண்டு கொண்டு இருக்கும்போது மரணம் வருது, நடக்கும்போது இல்லை அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து நம்ம தப்பி இருக்கும்போது எத்தனையோ நபர்களுக்கு மரணம் வருது. இந்த மாதிரி சூழல்கள்லேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து வைக்கணும். நம்முடைய மரண தருவாயில் நம்மளுடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற துவாவோட இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.